வணக்கம். இன்றைக்கி வந்து சுவையான கத்திரிக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். அதுக்கு வந்து நான் சாம்பார் வெங்காயம் வந்து 6-7 சாம்பார் வெங்காயம் உரிச்சிட்டு நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன தக்காளி வந்து 1 தக்காளி, பூண்டு வந்து தோல் நீக்காமல் நச்சுட்டு 3 பூண்டு, இது கூடவே வந்து 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கத்திரிக்காயை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு காம்பை கட் பண்ணி எடுத்துடுங்க. ஒரே சைஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ கத்திரிக்காய் கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கத்திரிக்காயை வந்து நீங்கள் எப்படியே வைக்கக்கூடாது. வச்சிங்க அப்படின்னா கத்திரிக்காய் வந்து கருத்து போய்டும். அதனால் ஒரு தண்ணியில் போட்டு வச்சுருங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அந்த பாத்திரத்தில் போட்டு வச்சிடலாம். இப்போ எல்லா கத்திரிக்காயுமே அது மாட்ட கட் பண்ணி தண்ணியில் போட்டாச்சு. இப்போ இது இருக்கட்டும். ஒரு கடாய் வச்சுக்கலாம். ஆயில் சேர்த்துக்குங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் சூடானதும் கொஞ்சமாக கடுகு, அது கூடவே கொஞ்சம் உளுந்து, இது பொரிஞ்சதுமே என்ன பண்ணிவிடுங்க, பூண்டு நச்சு வச்சுருக்கோம் அதை சேர்த்துடுங்க. அப்போ வந்து அந்த மசாலா நல்ல வாசமாக இருக்கும். இப்போ அது கூட வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடுங்க. இப்போ இந்த வெங்காயத்தை வதக்கி விடுங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணும் இல்லை, ஒரு மீடியமாக வதங்கினா போதும். இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தக்காளி கூட இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள். இப்போ இந்த தக்காளியை நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி வதங்கினதும் இப்போ நம்ம கத்திரிக்காய் வச்சுருக்கோம்ல, அதை தண்ணியே இல்லாமல் எடுத்துக்கோங்க. தண்ணியே இல்லாமல் அந்த கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். இப்போ கத்திரிக்காவை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ கத்திரிக்காய் வந்து நல்லா எண்ணெயிலே வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 1/4 கிலோ கத்திரிக்காய் தான், அதுக்களவு மசாலா சேர்த்தா போதும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள். நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துட்டோம். இப்போ இந்த மசாலா கூட நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நமக்கு நல்லா கத்திரிக்காய் கூட மசாலா வதக்கியாச்சு. இப்போ இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணிடலாம், மூடி வச்சு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மட்டும் வைங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுடுங்க. இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நமக்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. பொதுவாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.